இப்போ நம்ம நிற்கிறது வந்து சம்பக்குளம் கம்மாயில் நிற்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டருக்கு மேலே மண் போட்டிருக்காங்க. 60 அடி வரைக்கும் அகலத்தில் மண் எடுத்திருக்காங்க. எடுத்து ஓரளவு கம்மாய் சுத்தமாக கம்மாய் உள்ளார எந்த ஒரு இது இல்லாமல் கம்மாய்க்குள்ள உள்ள ஆக்கிரமிப்புலாம் அகட்டி இதை எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும். இதே போல் மேல்ராயம் கொளட்டாங்கம்மாயும் இந்த முறையில் வெட்டி கொடுத்தோம்னா மக்களுக்கு கொஞ்சம் பயனுடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்தில் வந்து யூனியன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த எல்லாம் கம்முக்கு சிறு சிறு கம்மாய் தான் இதெல்லாம். இந்த கம்மாயெல்லாம் வெட்டு வேலை வருதுன்றால் நம்ம பஞ்சாயத்து கிளர்க்குக்கு தெரியப்படுத்தணும். பஞ்சாயத்து கிளர்க்குமே இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. பஞ்சாயத்து கிளர்க்குன்னு தெரியப்படுத்தாமல் இந்த வேலையெல்லாம் நடக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒர்க்காடு இன்னும் கையில் யார் கையிலுமே இல்லை. ஒர்க்காடு இல்லாமல் தான் இந்த வேலையை நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம கேட்டுக்கிட்ட அளவில் ஒர்க்காடே இன்னும் வரலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் இங்கே வந்திருக்குன்றாங்க. சிவகங்கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒர்க்காடு எத்தனை மீட்ரு மண் எடுக்கிறோம், எவ்வளோ அகலத்தில் எடுக்கிறோம், ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்கே இருக்குது, இப்படிலாம் ஒரு கணக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய அந்த ஒர்க்காடை கேட்குறோம். அவங்க இன்னும் ஒர்க்காடு எங்கள்கிட்டே வரல அப்படின்ட்டு அரசு அதிகாரிகளுமே சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமையே வேலைகள்லாம் எப்படி நடக்குது, இப்போ இந்த ஆட்சி முறை எப்படி நடக்குது, ஆட்சியாளரை குறை சொல்கிறதா, இல்லை ஆளுங்கட்சியை குறை சொல்கிறதா, இல்லை அதுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களை ஒரு குறை சொல்வதா, யாரை சொல்ல முடியும்? இப்படியே வேலை எடுக்கிற பண்ணுறாங்க, கணக்கு முடிச்சுட்டு பில்லு எடுத்துடுறாங்க. அதுக்கு அரசு அதிகாரிகள் பூரா துணையாக நிற்கிறாங்க. இந்த கம்மா வெட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்கள் மத்தியில் இதை வச்சு விட்டுறோம்.